அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாவக்கீல் பிஸ்னஸ் கன்சல்டன்ட் காதர் பாபா. அன்பு நண்பர்களே, பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து ஷோகேஸ் நோட்டீஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வரும். அந்த நோட்டீஸ்க்கு எப்படி ரிப்ளை பண்ணுறது, அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுன்றது நிறைய பேர் கேட்குறாங்க. பொதுவாக அந்த ஷோகேஸ் நோட்டீஸ்ன்றது எதுக்கு வரும் அப்படின்னா, நீங்கள் பாஸ்போர்ட் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஏதாவது ஒரு குறி கொடுத்துருப்பாங்க, அதாவது கூடுதல் தகவல் ஏதாவது வேணும்னு சொல்லியிருப்பாங்க. அது அவங்க சொன்ன டேட்டில் இருந்தோ அல்லது அவங்க குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே நீங்கள் வராமல் இருந்தாவோ உங்களுடைய அப்ளிகேஷன் டைமிங் ஒரு 3 மந்த் கொடுப்பாங்க. உங்களுக்கு எப்பொழுதுமே 90 நாட்கள். ஒரு அப்ளிகேஷன் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போடுறீங்கனாலும் ரினியூவலுக்கு எந்த அப்ளிகேஷன் போட்டாலும் 3 மாதம் அதோடைய வேலிடிட்டி இருக்கும் நீங்கள் கட்டுற பணத்துக்கு. அந்த 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் திருப்பியும் அதுக்கான கேட்குற கேள்விகளுக்கு பதில் கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு லெட்ரு வரும். அதுதான் ஷோகேஸ் நோட்டீஸாக வரும். இன்னொரு நோட்டீஸ்ன்றது என்ன அப்படின்னா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். உங்களுடைய பாஸ்போர்ட்டில் ஆல்ரெடி டேட் ஆஃப் பர்த் மிஸ்மேட்சாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பாஸ்போர்ட்டில் ஏற்கனவே ஒரு பாஸ்போர்ட் இருக்குது, நீங்கள் அதை மறந்துட்டோ அல்லது மறைச்சிட்டோ நீங்கள் நியூவாக அப்ளை பண்ணியிருக்கலாம். அதுக்கும் ஷோகேஸ் நோட்டீஸ் வரலாம். இப்படி எந்த நோட்டீஸ் வந்தாலும் அதிலே தெளிவாக எப்போ மீட் பண்ணணும், எங்கே மீட் பண்ணணும், ஃபுல் அட்ரஸோட தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஷோகேஸ் நோட்டீஸ் வருதுன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏதாவது ஒரு காரணத்துக்காக, ஏதாவது ஒரு இஷ்யூக்காக நம்மளுக்கு தகவல் தெரிவிக்கிறது தான் இந்த ஷோகேஸ் நோட்டீஸ். அதனால் பயப்படாமல் நீங்கள் தாராளமாக அதுக்கு ரிப்ளை கொடுத்து உங்களுக்கான பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது அதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை நீங்கள் பார்த்து அதை சரி செய்யலாம். இது குறித்து மேலும் தகவலோ அல்லது சர்வீஸ் ரிலேட்டடான சப்போர்ட்டோ தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.